அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை சிபிசிஎல் நிறுவனத்திற்கு 5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கீங்க. என்ன காரணத்திற்காக அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பட்னச்சேரி கிராமத்தில் சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் நிறுவனம் என்று அழைக்கப்படும் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் குழாயில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் எண்ணெய் கசிந்து அது கடலில் கலந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் தேசிய திருமண பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர், மத்திய மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர்கள் உள்ளிட்டோர் கொண்ட குழு அமைத்தது. 10 டன் அளவிலான கச்சா எண்ணெய் கடலில் கலந்தது எனவும், சிபிசிஎல் நிறுவனம் சக்கர் கருவிகள் மூலம் எண்ணெய் உறிஞ்சப்பட்டது, சுற்றுச்சூழல் தாக்கம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. எண்ணெய் கசிவால் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தற்பொழுது அந்த பகுதியில் சிபிசிஎல் நிறுவனத்தின் குழாய் இல்லை, எனவே இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என சிபிசிஎல் நிறுவனம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றாலும் இது போன்ற செயல் தண்டனைக்குரியது, எனவே சிபிசிஎல் நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு சார்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இன்று இந்த வழக்கை தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் எண்ணெய் கசிவு ஏற்படுத்திய குற்றத்திற்காக சிபிசிஎல் நிறுவனத்திற்கு 5 கோடி ரூபாய் தொகையை அபராதமாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு செலுத்த வேண்டும் என தீர்ப்பாயம் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.